நம்ம சேனலில் பயோகிராஃபிலாம் பார்க்குறோம். அந்த வகையில் இன்னைக்கு யாரோட பயோகிராஃபின்றால தான் போச்சு கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க, கேப்டன் அவர்களுடைய இளைய மகனான சண்முக பாண்டியன் இவரை பற்றி தான் எல்லாரும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இவரை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரெல்லாம் நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. சண்முக பாண்டியன் இவரை பற்றி கண்டிப்பாக நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஏன் அப்படின்னா கேப்டன் அவர்களுடைய மகனாக தெரியும். ஆனால் அதையும் தாண்டி அவரை பற்றி அண்ட் அவருடைய ஃபேமிலி அண்ட் அவங்களுடைய அப்பாவுடைய மரணத்தினால அவங்களுடைய குடும்பமே எந்த அளவுக்கு உடைஞ்சு போனாங்க, இது எல்லாத்துக்கும் காரணம் குடும்ப நண்பர்கள் தான் அப்படின்ட்டு வெளி உலகம் பேசினாலும் அதுக்கான பதிலடியை இவர் கொடுத்துருக்காரு. இது எல்லாத்தையுமே தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இவரை நிறைய பேர் சின்ன கேப்டன் அப்படின்னு கூப்பிட்றாங்க. ஆமாப்பா, இவர் சின்ன கேப்டன் தான் அப்படின்ட்டு யாரெல்லாம் அக்செப்ட் பண்ணுறீங்களோ அவங்க கமெண்ட் பாக்ஸில் ரெட் ஆர்டினோட கமெண்ட் பண்ணலாம். சண்முக பாண்டியனா நம்ம எல்லாருக்குமே தெரியும், கேப்டன் அவர்களோட இளைய மகன். கேப்டன் அவர்களுக்கு பிரேமலதா அப்படின்ற மனைவியும் இவருக்கு ஒரு அண்ணா இருக்காரு. அவருடைய நேம் பார்த்தீங்கன்னா விஜய பிரபாகரன். அண்ட் இவங்களுடைய அம்மா நம்ம எல்லாருக்கும் தெரியும், கேப்டன் அவர்களுடைய மனைவி பிரேமலதா அவர்கள் தான். ஸோ இவங்களை பற்றி சொல்லி தெரிய வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா பொலிட்டிக்கலில் அந்தளவுக்கு ஈடுபாடோடு இருக்காங்க. அண்ட் சமீபத்தில் கூட பிரபலங்களுடைய விவாகரத்து குறித்து கூட ஒரு பொது மேடையில் இவங்க பேசியிருக்காங்க. பல பேரும் அந்த ஒரு பேச்சுக்கு பல பேரும் ஆதரவும் தெரிவிச்சிட்டு வராங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, சண்முக பாண்டியன் அவர்களுடைய ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. இந்த படம் பார்த்திங்கன்னா கள்ளழகர் அப்படின்ற படத்தில் கேப்டன் அவர்கள் எப்படி யானை மேலே வச்சு நடந்து வந்தாரோ அதே மாதிரி தான் படைத்தலைவன் அப்படின்ற படத்தில் யானை மேலே அந்த யானை கூட ரொம்பவே க்ளோஸாக நடிச்சிருக்காரு சண்முக பாண்டியன். இந்த படம் எடுக்க முக்கிய காரணமே கேப்டன் அவர்கள் தான். கேப்டன் அவர்கள் இருக்கும் போதே இந்த கதையை அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க. அவர் ஓகே பண்ணதுக்கப்புறம் தான் சண்முக பாண்டியன் அவர்கள் இந்த படத்தில் நடிக்க ஒத்துக்கிட்டாராம். ஸோ இந்த ஒரு படம் மட்டும் இல்லைங்க, இது வரைக்கும் இவர் நடித்த படங்கள், நடிக்காத படங்கள், இப்படி எல்லா படத்துடைய கதையுமே கேப்டன் அவர்கள் இருக்கும் போது அவர்கிட்ட சொல்லிவிட்டு அவர் என்ன சொல்கிறாரோ அதுபடி தான் அவர் நடந்திருக்காராம். இவருடைய மூத்த மகன், அதாவது கேப்டன் அவர்களுடைய மூத்த மகனான விஜய பிரபாகரன் அவர்கள் சினிமா இண்டஸ்ட்ரியில் இல்லைனாலும் பொலிட்டிக்கலில் ரொம்ப பிஸியாக போயிட்டுருக்காரு. யாராவது ஒருத்தவங்க இங்கே இருந்து பார்த்துக்கணும் அண்ட் இங்கே இருக்கிற மக்களுக்கு பதில் சொல்லணும் அப்படின்ற காரணத்தினால தான் அவர் ஃபஸ்ட்டு இண்டஸ்ட்ரியை விட்டு அரசியலுக்கும் வராரு. ஏன் அப்படின்னா கேப்டன் அவர்கள் உடல்நலை குறைவாக இருக்கும் போது யூஎஸ்ஏ போயிருந்தாங்க. அந்த டைமில் பிரேமலதா அவர்களும் கூட இருந்தாங்க. சண்முக பாண்டியன் அவர்கள் தான் அவர் கூட இருந்து வீடியோ எடுக்கிறது, அவரை பார்த்துக்கிறது, ரொம்பவே சப்போர்ட்டிவான ஒரு பர்சனாகவே இருந்திருக்காரு. சண்முக பாண்டியன் அவர்கள் கடைக்குட்டி அப்படின்றதுனால கேப்டன் அவர்களுக்கு ரொம்பவே செல்லப்பிள்ளையாங்க. அதனால தான் அவர் என்ன சொல்லுவார், ஏது சொல்லுவார், எதை பற்றியுமே யோசிக்காமல் நம்ம ஒரு விஷயத்த பண்ணணும்னு முடிவு எடுத்தால் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த பண்ணியிருந்தார். அதுக்கு கேப்டன் அவர்களுடைய ரியாக்ஷனை கூட நம்ம பார்த்துருந்தோம். அது என்னன்னா, கையில் அவருடைய டேட்டு போட்டது தான். அதாவது விஜயகாந்த் அவர்களுடைய கண்கள் எப்போவுமே ரெட்டாக தான் இருக்கும். அதை பார்த்துட்டு நிறைய பேர் ஆரம்ப காலகட்டத்திலேயே குடிச்சிட்டு நிற்கிறான் பாரு, குடிச்சிட்டு நடிக்கிறான் பாரு, எப்படி தான் இவனால் இப்படிலாம் இருக்க முடியுது, இப்படிலாம் தவறான விமர்சனங்கள்லாம் கொடுத்துருந்தாங்களாம். ஆனால் அந்த கண்ணை பார்த்தா அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குமாம். அதனால தான் அவருடைய கண்களை இவருடைய கையில் டேட்டு போட்டிருப்பாரு. இந்த டேட்டு போட மொத்தமாக 12 மணி நேரம் ஆயிருக்கு. அதுவும் லண்டனில் 1 டே ஸ்பெண்ட் பண்ணி இந்த டேட்டுவை போட்டிருக்காரு. இந்த டேட்டு போடுறத அவங்க அண்ணன்கிட்ட மட்டும்தான் சொல்லியிருக்காரு. அவங்க அப்பா சொன்னால் பின்னி பெடல் எடுத்துகிட்டு வராங்க. ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டான அப்பாவாக தான் இருந்திருக்காரு. ரொம்பவே அட்வைசபிளான பர்சனாகவும் இருந்திருக்காரு. அதனால தான் இவர் அவங்க அண்ணன்கிட்ட சொல்லிட்டு போட்டு ஃபோட்டோ காமிச்சதுமே ரொம்பவே ஷாக்கிங்காக அண்ட் ரொம்ப ஹாப்பியாக ஆகிட்டாராம். பையன் யார் ஃபோட்டோவோ யாரோ போடுறாங்க, ஆனால் நம்மளுடைய கண்களை போட்டிருக்கானே அப்படின்ட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டாராம். ஸோ நம்ம வார்த்தைக்கு வார்த்தை சண்முக பாண்டியன் சொல்கிறோம். ஆனால் இவருடைய ரியல் நேம் அப்படின்னா அது ஒரு இஸ்லாமிய பேராக தான் இருந்ததுக்கு, சையத் அலி. ஸோ இந்த பேரை தான் மாற்றி வச்சுருக்காங்க. கேப்டன் அவர்களுக்கு இஸ்லாமிய நண்பர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் இருந்திருக்காங்க. அப்போ கூட அவர் கூடவே இருந்தவர் தான் இப்ராஹிம் ராவுத்தர் அண்ட் அவங்களுடைய மகனான அபு. இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு உடன் பிறந்த அண்ணன் தம்பி மாதிரி தான் இருந்திருக்காங்க. இவங்க எல்லாருமே, அதாவது சண்முக பாண்டியன் அவர்களாக இருக்கட்டும், விஜய பிரபாகரன் அவர்களாக இருக்கட்டும், எல்லாருமே ராவுத்தர் அவர்கள் எப்போவுமே பப்பா அப்படின்னு தான் கூப்பிடுவாங்களாம். அந்த அளவுக்கு ஒரு நெருக்கத்தோடு இருந்திருக்காங்க. ஆனால் விஜயகாந்த் அவர்களுக்கே துரோகங்கள்லாம் பண்ணி அவரை விட்டு போயிருக்காங்களாம். அதனால் அவங்களுக்கே அந்த மன வருத்தம் இல்லைன்னும் போது நம்ம ஒன்றுமே பண்ண முடியாதுன்ட்டு சமீபத்தில் கூட ஒரு இன்டர்வியூவில் ஓப்பன் அப் பண்ணியிருப்பார் சண்முக பாண்டியன் அவர்கள். விஜயகாந்த் அவர்களுக்கு அப்போலேருந்து எப்போ இறக்குற வரைக்குமே இந்த ஜாதி மதம் எதையுமே பார்க்க மாட்டாராம். அதனால தான் தன்னுடைய மகனுக்கு நம்மளுடைய நண்பர்களுடைய
சமுதாயத்திலிருந்தே பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் பேர் வச்சுருக்காரு. ஆனால் அப்போ அவர் கூட அந்த பேர் சூட்டும் விழாவில் இருந்த பல அதிகாரிகள் உங்களுடைய மகன் இந்து அப்படின்னு சொல்லி இஸ்லாமிய பேர் வச்சிங்கன்னா அவர் நாடு விட்டு நாடு போகும்போது ரொம்பவே கஷ்டப்படுவார். அப்போ நிறைய ரூல்ஸ் ரெகுலேஷன்லாம் இருக்கும். அதனால் அப்போ நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் இருக்கும். அதனால் எதுக்கு அவருக்கு சிரமத்தை கொடுக்கணும், நல்ல ஒரு அழகான பேராக வச்சுட்டு போயிடுவோமே அப்படின்னு சொல்லி தான் அந்த பேர்லேருந்து இந்த பேரை மாற்றிருக்காங்க. ஸோ இவருடைய பேருக்கு பின்னாடியே இப்படிப்பட்ட ஒரு கதையும் இருந்திருக்குங்க. இவர் ஏப்ரல் 6, 1993 பிறந்திருக்காரு. ஸோ சின்ன கேப்டன்ட்டு செல்லம்மா எல்லாராலையும் அழைக்கப்படுறாரு. அண்ட் இவர் லயோலா காலேஜில் தான் தன்னுடைய காலேஜையும் கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. அப்பப்போ ஃபாரின் ட்ரிப் போகிறதும் உண்டு, படிக்கிறதுக்காக தான் போயிருக்காரு. சினிமா இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது அவருடைய சின்ன வயசுல இருந்தே வந்திருக்கு. அப்பா கூட எப்போ பார்த்தாலும் போகிறது, ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு, அதெல்லாம் பார்த்தே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு. அதனாலே என்னவோ இவர் நடிக்க வாய்ப்பு கிடைச்சாலும் அவங்க அப்பா கிட்ட பர்மிஷன் வாங்கி தான் நடிச்சிருக்காரு. ஃபஸ்ட்டு அவங்க அப்பா கூடயே சேர்ந்து சகாப்தம் அப்படின்ற படம் நடித்தார். அது தொடர்ந்து மதுரை வீரன், தமிழன் என்று சொல்லு, இது போல் படங்கள்லாம் நடிச்சிருக்காரு. இப்போது படைத்தலைவன், மித்ரன், இது போல் படங்கள்லாம் வரிசையாக காத்துட்ருக்கு. ஸோ கேப்டன் அவர்களோட இறப்புக்கு குடும்பத்தினர் காரணம், குறிப்பாக பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தான் காரணம்ட்டு வெளி உலகத்துக்கு தவறான ஒரு ரூமர்ஸ்லாம் வந்துட்டு இருந்தது. இந்த நிலையில் தான் சண்முக பாண்டியன் அவர்கள் இது எல்லாத்துக்கும் பதில் கொடுக்குற வகையில் யார் வேணாலும் எங்கள் அண்ணனையும் என்னையும் எங்கள் அம்மாவே தப்பாக பேசலாம், ஆனால் அதுக்கான தகுதி யாருக்கும் கிடையாது. அதுக்கு ரீசன் என்னென்னா, என்ன நடந்தது, அந்த லைஃப்பை நாங்கள் எப்படி கோ த்ரூ பண்ணோம், இது எல்லாமே எங்களுக்கு தான் தெரியும். அதனால் தெரியாமல் யாரும் தப்பாக பேசாதீங்க. எங்களுடைய தொண்டர்கள் இருக்காங்க, அந்த விஜயகாந்த் அவர்களை ரொம்பவே பிடிச்ச நிறைய பேர் இருக்காங்க. அவங்களாம் இதை பற்றி ஏதாவது சொன்னாங்கன்னா அப்போ பார்க்கலாம், தேவையில்லாமல் தவறான விஷயங்களை பரப்பாதீங்க அப்படின்ற பதிலடி தான் கொடுத்துருக்காரு. அண்ட் இவங்களுடைய அம்மா பிரேமலதா அவர்கள் தான் இவங்களுடைய குடும்பத்துக்கே பில்லராம். என்ன தான் கேப்டன் அவர்களை பெருமையாக பேசியிருந்தாலும் அவர் பொது பணியில் ஈடுபடும் போது முழுக்க ரொம்பவே ஒரு சப்போர்ட்டிவான பர்சனாக இருந்தது பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தான். கண்டிப்பாக இப்பயும் அந்த கட்சியை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படின்ட்டு போராட்டத்திலையும் இருக்காங்க. கேப்டன் அவர்கள் இல்லை அப்படின்ட்டு பல பேரும் சுற்றி சொன்னாலும் சண்முக பாண்டியன் அவர்கள் எப்போவுமே எங்கள் அப்பா எங்கள் கூட தான் இருக்கார். ஏன் அப்படின்னா, எங்கள் அப்பா நான் ஷூட்டிங் போகும்போதெல்லாம் அவர் வீட்டில் தான் இருந்திருக்காரு. அதே மாதிரி தான் நான் ஷூட்டிங் போகும்போது இப்போ அப்பா வீட்டில் இருக்காருன்னு நினச்சிப்பேன். இல்லை, நான் வீட்டில் இருக்கும்போது அப்பா ஆஃபீஸில் இருக்கார், கட்சி ஆஃபீஸில் இருக்காருன்னு நான் நினச்சிப்பேன் அப்படின்ட்டு எல்லாத்தையுமே ரொம்ப ஒரு பாசிட்டிவான வேலை தான் கொண்டு போகிறார். ஆரம்ப காலகட்டத்தில் இவர் இண்டஸ்ட்ரிக்கு வரும்போது ரொம்பவே வெயிட் கெயினில் இருந்ததார். ஆரம்ப காலகட்டத்தில் இவர் இண்டஸ்ட்ரிக்கு வரும்போது ரொம்பவே வெயிட் கெயினாக இருந்திருக்காரு. ஆனால் அவங்களுடைய அப்பா சொல்வாராம், கம்மியாக சாப்பிட்றான், அதிகமாக சாப்பிடாதரா, ஏன்டா இப்படி வெயிட் போட்டிருக்க, கம்மி டயட் ஃபாலோ பண்ணு, இப்படிலாம் சொல்லும் போது ஏங்க குழந்தைய கண்ணு வைக்கிறீங்கன்ட்டு அவங்களுடைய மனைவி ரொம்பவே சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி தான் இவங்களுடைய லைஃப் ஸ்டைலும் இருந்திருக்கு. அதே மாதிரி என்னையும் எங்கள் அப்பாவையும் கம்பேர் பண்ணவே பண்ணாதுங்க. அவரும் ஒரு விஷயத்த செட் பண்ணிட்டு போயிட்டாரு, அதை ஃபாலோ பண்ணிட்டு தான் நானும் உங்களை மாதிரி தான் வந்துட்டுருக்கேன். மற்றபடி நான் சின்ன கேப்டன் சொல்லாதீங்க, அதே மாதிரி கேப்டன் மாதிரி இருக்காரு, இப்படிலாம் எதுவும் சொல்லாதீங்க. அப்பா தான், நான் அவருடைய மகன் தான் எப்போவுமே அப்படின்ட்டு ரொம்ப தெளிவான ஒரு பதிலை தான் கொடுக்குறாரு. கண்டிப்பாக இவர் எடுக்க போகிற படங்கள் அண்ட் இப்போ நடிச்சிருக்க படங்கள் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல் ஆகணுன்ட்டு நம்மளுடைய சினி சமூகத்தின் வாயிலாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம். தொடர்ந்து பயோகிராஃபியில் பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.